கடவுளா பார்த்து அனுப்பிச்சான் பண்ண பாவத்துக்கு. செந்தில் பாலாஜிக்கெல்லாம் ஒண்ணு அது கடவுள் பண்ணல. அது என்னங்க, அவர் உடம்பு சரியில்லை, அவர் பண்ணாரு. இந்த மாதிரி கை உடச்சு இந்த கை உடச்சுக்க வராது. நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசுலேயும் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் தொடர்பான செய்தி என்றால் அது பெண்ணோட பெயரை வெளியிடக்கூடாது. பொள்ளாச்சி விவகாரத்தோட பெண்ணினோட பெயரை வெளியிடக்கூடாது, வாழ்க்கை பாதிக்குதுங்கிறவளை கொண்டு. சரி, சட்டத்தில் இன்னும் தெளிவாக இன்றும் எவ்வித குறைபாடுமின்றி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவர் 12 வருடங்களாக அரசின் வழக்கறிஞராக இருந்து கிட்டத்தட்ட 12 வருடத்தில் அரசோட வழக்குகள் கிட்டத்தட்ட 48,443 வழக்குகளை அரசு சார்பாக வெற்றி பெற்று கொடுக்க. சின்ன வழக்கு, பெரிய வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து அந்த பெட்டியஸில் அரசு சார்பாக வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் ஒரு அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு அவர் 48,443 வழக்குகள் லிஸ்ட் வச்சிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த குண்டாஸாக அரசு மூலம் குண்டாஸாக தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த குண்டாஸில் போட்டவங்களில் 9,847 குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தவர்களை அரசு செய்தது சரிதான், குண்டாஸ் 1 வருஷம் இருக்க வேண்டும் என்பதை வாதிட்டு அரசுக்காக வெற்றியை தேடி தந்தவன். இன்னும் சொல்ல போனால் குண்டாஸில் உள்ளவங்க இருக்காங்கல்ல, குண்டாஸில் மாட்டினவங்க இருக்காங்கல்ல, தனியாக வழக்கு, ஒரு அரசு வழக்கறிஞர் இல்லாமல் தனியாக வழக்கு செய்தப்போ 48,443 வழக்குகளை குண்டாஸ் இல்லாமல் பொதுவாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி அந்த தன்னுடைய ப்ராக்டிஸ் காலத்தில் இதுக்கு 9,847 வழக்குகளோட இன்னொரு 15,000 குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை காப்பாற்றியிருக்கார். 2 விஷயமும் அரசுக்காக வாதாடி அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரசு இல்லாமல் தனியாக அரசுக்கு எதிராகவே வாதாடி விட்டிருக்கிறார். யாருங்கிறீங்களா? மகாராஜன் என்ற ஒரு வழக்கறிஞர். ஒரு யாருன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த திமுகவுடைய தூண்கள், இன்னும் சொல்ல போனால் மாவட்ட செயலாளர்கள் தான் அமைச்சரை விட பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் திமுக பொறுத்தது. அவர் யாருன்னா MP அழகிய நம்பி என்ற ஒரு வழக்கறிஞர். அவர் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய திமுகவுடைய செயலாளர். அவருடைய மாப்பிள்ளை அவருக்கு உதவியாளராக இருந்து அவரிடம் கற்ற அனுபவத்தை எல்லாம் நிறைய செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அவருடைய மொத்த வழக்குகளே கிட்டத்தட்ட பார்த்தா 1,00,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அரசு சார்பாகவும் அரசுக்கு எதிராகவும் தனிப்பட்ட முறையிலும் காப்பாற்றியதுன்னு 1,00,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் லிஸ்ட்டு கொடுத்தா மண்டை சுற்றுது எல்லாம். அவர் இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தை எப்படி கையாளுகிறார்கள், அது மட்டுமல்ல அவர் போடப்பட்ட வழக்குகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த இது தொடர்பாக ஒத்திசை. இப்போ சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் அவர் மேலே போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ஜாமீனில் வெளியே வர முடியாது. அது எத்தனை வருஷம் வேணாலும் வழக்கு போகிற வரையும் அப்படி ஒரு வழக்கில் இப்போ நீதியரசர்களே வெளியிட்டிருக்காங்க. டெம்பரவரியாக தற்காலிகமாக அதை செய்திருக்கிறார். இது தவிர அவர் ஒன்று சொல்கிறார், 100கணக்கான பேரை அந்த துப்பாக்கியில் மும்பையில் செஞ்ச காஷ்யாப் என்ற ஒரு பர்சனை எப்படி அரசு அந்த வழக்கை எப்படி கையாண்டது என்பது பற்றியெல்லாம் மகாராஜன். வாங்க சார், என்னப்பா புத்தகம்லாம் இருக்கா? சரி பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். சொல்லுங்களேன், இப்போ நாட்டில் நடக்கிற மேட்டர்கள் இருக்குது. இந்த சவுக்குன்னு ஊர்வலம்லாம் அதாவது சொல்லுங்களேன். இல்லை, அது தற்சமயம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அவர் மேலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமாக அவர் மேலே ஆக்ட் 14 of 82 குண்டாஸ் கேஸை போட்டிருக்காங்க. இப்போ அவர் குண்டாஸ் கேஸ் போட்டு தடுப்பு காவல் ஆணை பிறப்பித்து சென்னை கமிஷனரால் பிறப்பிக்கப்பட்டு கோயம்புத்தூரில் சிறையில் இருக்கிறாரு என்பது தகவல். அவர் மீது வழக்குகள் உள்ளன. வேற என்ன கேட்குறீங்க? சரிங்க, வழக்குகள் உள்ளது. அந்த அவர் முதல் வழக்கு என்ன? அதாவதுங்க, பேசிக் கான்செப்ட் என்னன்னா, இந்த தடுப்பு காவல் ஆணை பிறப்பிப்பதற்கு முன்பு ஒருவருக்கு முன் வழக்குகள் இருக்க வேண்டும். அடிப்படை வழக்குன்னு இருக்கணும். அது இங்கிலீஷில் சொல்லப்போனால் அட்வர்ஸ் கேஸுன்னு சொல்லுவாங்க. சைமல்டேனியஸாக அதை கிரவுண்ட் கேஸுன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் கேஸை வச்சு, ஆதாரத்தை வச்சு தான்
தடுப்பு காவல் ஆணையை வந்து பிறப்பிப்பாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணுற அன்னைக்கு முன் வழக்குகள் எதுவும் கிடையாது. அதாவது அவர் மேலே ஒரு கண்டெம்ட் கேஸ் இருந்ததே தவிர அதுக்கு பிறகு சின்ன சின்ன கேஸ் இருந்ததுலே ஒளி அதுக்கெல்லாம் வந்து டைம் பார். இந்த தடுப்பு காவல் ஆணையை பொறுத்தவரை நிறைய பேர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் லிமிட்டேஷன் முக்கியம். அதில் உடனே 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 செய்தால்தான் அதில் என்னென்னா, எந்த தடுப்பு காவல் ஆணையில் பார்த்தீங்கன்னா இவரை இப்படியே வெளியே விட்டு வைத்தால் பொது அமைதிக்கும் பொது சுகாதாரத்திற்கும் மற்ற ஒவ்வொரு சரத்து இருக்குது, அந்த சரத்துக்குள்ளே ஒரு இன்வால்வ் ஆவார். அது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய சாராம்சம். அதனால் அவர் தடுத்து வைக்கணுங்கிறது தான் எண்ணங்கள். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா இவர் இன்வால்வ் ஆன கேஸ் எல்லாமே ஐபிசி அஃபென்ஸு. கண்டினியூஸாக ஒருத்தரை போட்டுட்டு அதில் வந்து தடுப்பு காவலர் பிறப்பிப்பது ஒரு $1 million கொஸ்டின் மார்க். இது அவர் வந்து இந்த ஆக்டை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் போனால் இந்த கேள்வியை அவங்கள கேட்பாங்க. ஏன்னா ஒரு கிரவுண்ட் கேஸு முதல், அதாவது அடிப்படை வழக்கு என்ன வழக்குன்னு பார்க்கணும். இப்போ அடிப்படை வழக்கு என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து அசிங்கமாக பேசினார் அப்படிங்கிறது. ஒரு சாராரே ஒரு சமுதாயத்தை பேசியிருக்கிறார். இப்போ நான் வந்து அவர் பேசினதையோ அவர் செய்ததையோ நான் வந்து கரெக்டுன்னு சொல்லலை, அது நியாயப்படுத்தி பேசலை. பட் அது என்ன அப்படிங்கிறத இன்ன வரையும் வெளியிடப்படலை. அவர் என்ன பேசினார் என்ன சொன்னார்னு வெளியிடப்படல. அரசல் பரசலாக பேப்பரில் வந்திருக்கு. சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டாங்களா? சார்ஜ் ஷீட் அதில் போட முடியாது, இப்போ போட முடியாது. அடிப்படையில் எஃப்ஐஆர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் குண்டர் தடுப்பு சட்ட தடுப்பு காவல் ஆணையில் போட்டிருக்காங்கன்றாங்க. முதல்ல அதுவே வந்து சட்டப்படி தப்பு. சவுக்கு சங்கர் குண்டர் போட்டிருக்கதே தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவர் ஆக்ட் 14/82 இஸ் அ குண்டா அப்படின்னு சொன்னால் இவங்க இன்வோக் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து 2F. 2F என்னன்னா, அதனுடைய சாராம்சம் என்னன்னா, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ரவுடிகளுக்கும் கொலை பண்ணுறவங்களுக்கும் கொள்ளை அடிக்கிறவங்களுக்கும் செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த 2F பொருந்தும். அவன் திருந்தவே மாட்டான். அவன் மேலே அடிப்படை வழக்கு இருக்கும், அடிப்படை வழக்கு ஒன்று இருக்கும், முன் வழக்குகள் வந்து நிறையா இருக்கும். அவனுக்கு தான் இது பொருந்தும் வழிய சவுக்கு சங்கருக்கு பெண்களை அவமானப்படுத்தி பேசினார் என்றால் அதற்கு கடுமையான செக்ஷன் இருக்குது, சராசரி வழக்குகள் இருக்குது. அதை நீங்கள் பதிவு செஞ்சு அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பெயிலில் வராமல் அவரை பாதுகாத்து அந்த கேஸை ட்ரையல் எடுத்து கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி முன்னுதாரணம் நம்ம தமிழ்நாட்டிலே போலீஸ் இலாக்காவில் இருந்தது. பெரிய பெரிய மர்டர் கேஸ் எல்லாம் 4 நாளில் 5 நாளில் 10 நாளில் முடித்த கேஸ்லாம் இருக்குது. 302 மர்டர் கேஸு. இப்போ இதை வந்து நீங்கள் இதில் வந்து நல்லா இதில் வந்து யோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் பெண்களை திட்டியது யார்? போலீஸு. நல்லா புரிஞ்சுக்கங்க, போலீஸு தான் இப்போ குண்டாஸ் கேஸும் போடுது. யார் கம்ப்ளைண்ட்டோ அவங்க தான் குண்டாஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க இலாக்கா தான். அப்போ ஒருதலை பட்சமாக தானே இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, தன் இலாக்கா மேலே பேசிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிந்தனை பண்ணவே மனசு வராது. இதை நடுநிலையாக பார்த்து இந்த ரெக்கார்டை பார்த்து இவன் தப்பு பண்ணியிருக்கானா, பேசியிருக்கானா, பேசலையா அப்படிங்கிற எண்ணங்களே அவங்களுக்கு வராது. ஜஸ்டிஃபிகேஷனே பண்ணாது. ஏன்னா என்னுடைய இலாக்காக்காரனை நீ பேசியிருக்கிற உடனே நீங்கள் இது நான் வந்து அவர் வந்து பேசினதை, அவர் செய்ததை, அவர் செயல்பாடை அவர் நிறைய பேசுகிறாருன்றது பார்க்குறாங்க, எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க. தப்புன்றது எல்லாருக்கும் புரியுது. அது வந்து சராசரியாக பேசக்கூடாது, ஒரு பெண்ணை பேசக்கூடாது. அது போலீஸு அவங்க வந்து போலீஸ் வந்து தியாக மனப்பான்மை, அதாவது நம்ம கெட்டவங்களை நினைக்க வேண்டாம். பாசிட்டிவாக இருக்கிறவங்க நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, நல்லவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், போலீஸ் இருக்கிறதுனால. ஸோ அவங்கள நீங்கள் அவதூறாக பேசக்கூடாது. அவங்களுக்கு அப்படியே இருந்தால் கூட நீ நம்ம பொது வழியில் அவங்கள வந்து ஏன்னா பொதுமக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு இலாக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சவுக்கு சங்கரை வெளியே விடக்கூடாது, இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைத்தால் போலீஸ் என்ன பண்ணும், அந்த கேஸை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வச்சு இமீடியட்டாக விட்னஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ரெக்கார்டு வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் ரெக்கார்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எலக்ட்ரானிக் ரெக்கார்டில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதையெல்லாம் கொண்டாந்து சார்ஜ் ஷீட் பண்ணி ட்ரையல் நடத்தியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வழக்கு கன்விக்ஷன் ஆகிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 years கன்விக்ஷன், வெளியே வர முடியாது. மினிமம் 3 years, மேக்ஸிமம் 7 years 8 yearsலாம் இருக்குது. அப்படி வெளியே வர முடியாது. அதை பண்ணாமல் குண்டாஸ் போட்டிங்கன்னா குண்டாஸில் என்ன சாராம்சம் சொல்லியிருக்கிறாங்க,
இவர் பொது அமைதிக்கு எங்கே பங்கு வளைச்சார், இவர் பேசுனதுனால எத்தனை மக்கள் கொதிச்சாங்க, அதுதான் முக்கியம். ஃபார் செக்ஷன் 2F படிக்கிற மாதிரி குண்டாஸில் போட்டிருந்தா, நீங்கள் உங்களுடைய கவனத்திற்காக நான் சொல்கிறேன். 2Fங்கிற வார்த்தையை எப்படின்னா, ஒரு கூண்டா மீன்ஸ் who either, கூண்டா மீன்ஸ் who either by himself or as a member of leader of gang, என்ன gang அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணுறாங்க, கூண்டா மீன்ஸ் இவர் குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க. who either by himself or as member of leader of gang commits or attempt to commits or abates the commission of offence punishable under section 153, section 153A chapter and other than 354, 376, 376A இதெல்லாம் ரேப் சிஸ்டம் வருது. இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களை போடலாம் இந்த கூண்டா. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது அல்லாது ட்ரக் அஃபண்டர் இருக்குது, ஃபாரஸ்ட் அஃபண்டர் இருக்குது, இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர் இருக்குது, சேண்ட் அஃபண்டர் இருக்குது, செக்ஷுவல் அஃபண்டர் இருக்குது, ஸ்லம் கிராபர் அஃபண்டர் இருக்குது, அன்ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரக்சர் அஃபண்டர் இருக்குது, வீடியோ பைரேட் அஃபண்டர் இருக்குது. இது எதுக்குள்ளே அவர் வரமாட்டார். நீங்கள் கூண்டாஸ் தான் போடுவீங்க. அப்போ கூண்டாஸ் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ 376 ரேப் பண்ணார்னா நீங்கள் போடலாம். கேங்காக இருந்தால் கேங்கின தலைவராக என்ன போடலாம். பேசியதற்கு கூண்டாஸ் போட்டோம்னா அது வந்து ஒன்றுமே நம்ம இதில் வந்து சட்டத்தில் இல்லாததை ஒன்று இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் அவர் போட்ட கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனும், அதாவது தடுப்பு காவலுக்கான காரணங்களோ அல்லது தடுப்பு காவல் ஆணையோ அல்லது அவருக்கு கொடுத்த புத்தக மெட்டீரியலோ என் கையில் இல்லை. இருந்தால் இது தவறா அல்லது கரெக்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. பட் குண்டர் தடுப்பு சட்ட காலையில் 2F இன்வோக் பண்ணியிருந்தா அது தப்பு. இப்போ அவர் வந்து அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க, போலீஸுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிற என்ன அடித்து வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறார். இல்லை, அதாவது எந்த ஒரு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஆஸ் பர் அக்கார்டிங் டு தி லா 161 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். 161 சிஆர்பிசி அந்த எதுவுமே, அதாவது போலீஸ்கிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் எதுவுமே செல்லாது என்பது இந்திய சாட்சிகள் சட்டம் 25 படி அது சொல்லப்படுகிறது. அதாவது போலீஸ்கிட்ட சொல்லக்கூடிய எந்த சாட்சிகளும் செல்லாது. இது சவுக்கு சங்கருக்கு மட்டும் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். இந்த குண்டாஸே 2F சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது அப்ளை ஆகும். இப்போ இது வந்து நீங்கள் அறிகுறியில் போடுறாங்க, நீங்கள் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறீங்க, 4 நாளில் குண்டாஸ் போடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணது எங்கே, கோயம்புத்தூர் போலீஸு. பட் மெட்ராஸ் போலீஸு குண்டாஸ் போடுறாங்க. அடிப்படை வழக்கு எது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அவன் அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்போ இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ண முடியாது. பிடி வாரண்ட்டு தான் வாங்கியிருக்க முடியும். பிடி வாரண்ட் வாங்கின கேஸில் இவங்க குண்டாஸ் போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஒன்று. ரெண்டாவது, கஞ்சா என்பது 1/2 கிலோங்கிறாங்க, 1 கிலோங்கிறாங்க. அந்த வழக்கை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கஞ்சா வந்து அவர்கிட்ட பிடிச்சது நான் டிவியில் தான் பார்த்தேன். 300 கிராம் கஞ்சா பிடிச்சிருந்தேன். இல்லை 1 கிலோன்னு சொல்லிவிட்டாங்களே, கிட்டத்தட்ட 1 கிலோ இல்லையே. சமூக ஊடகங்கள் ஆளாளு கற்பனை பண்ணி ஏற்றிட்டான். 300 கிராம் தான் முதல் டிவியில் சொன்னாங்க. அது வந்து 20 கிலோ வரையும் வச்சிருக்கலாம்னா அது வந்து தப்பு தான். ஆனால் அது பிசினஸுக்காக இல்லை வியாபாரத்திற்காக, அதாவது கஞ்சா வச்சிருக்கிறதே தப்பு. அப்படி ஒரு 100 கிராம் வச்சிருந்தா 200 கிராம் தான் செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லி இருக்குது. தனக்கு தானே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போ 300 கிராம்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டோ மருத்துவ சர்டிஃபிகேட் ஏதாவது வேலிட் சர்டிஃபிகேட் இருந்தால் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இன்னொரு வந்து வேறு எங்கேயோ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு இவ்வளோ 300 கிராம் அதை பற்றி விசாரிச்சிருப்பாங்கல்ல. இல்லை, அது இன்னும் விசாரிக்க, அது வந்து இருந்தது, பொட்டலம் இருந்ததுங்கிறது தான் ஒன்று. சரி, பட் ஆனால் பொட்டலம் இருந்தது அப்படி எப்படி வந்தது, ஏது வந்ததுங்கிறதுல அதை ட்ரையலில் தான் பார்க்கணும். ட்ரையலில் தான் பார்க்க முடியும் மொழிய. இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சு, என்ன மோட் ஆஃப் மெத்தட் அது வந்து. ஆனால் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், அந்த கஞ்சா எடுக்கும்பொழுது அவர் இல்லை அந்த இடத்துல, வண்டியில் அவர் கிடையாது. அவர் யூஸ் பண்ண வண்டியில் இருந்ததுன்ற இவங்க சொல்கிறாங்க. இதான் அவங்களுடைய, அதாவது டிவியில் பார்த்த வரையும் யூஸ் பண்ண வண்டியில் ஒரு கஞ்சா இருந்தது அப்படிங்கிறதான் இவங்களுடைய. இப்போ அவர் வெளியவே வர முடியாது, 6 மாதங்கிறாங்க, 1 வருஷங்கிறாங்க. இதே மாதிரி டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே போட்ட வழக்குகள், அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸையும் சவுக்கு சங்கர் கேஸையும் கம்பேர் பண்ண இல்லை, நான் பெயிலபிள் அதை கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் வந்து அது வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பணங்கள் இன்வால்வ் ஆகி
அது வந்து நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கப்பட்ட வழக்கு அது. அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்கிறது வந்து பெயில் கொடுக்கல, அவருக்கு இன்ட்ரீம் பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. காரணம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய லீடரு, அவர் வந்து 4 ஸ்டேட்டுக்கு பெரிய லீடராக இருக்கார், அங்கே ஆட்சியெலாம் இருக்குது. அது எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக இன்ட்ரீம் பெயில். இன்ட்ரீம் பெயில்ன்றது சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒன்று பெயில் கொடு இல்லை மறு, அதுதான் சட்டத்தில் இடம் இல்லையா? ஆமாம், இல்லாத ஒரு சட்டத்தை இல்லை. அது வந்து என்னென்னா இல்லாத சட்டம் இல்லை. அது என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் ஜெயிலில் போயிடுவார், சிறையில் இப்போ 376 ரேப் கேஸில் உள்ளே போயிடுவார். ட்ரிபிள் மர்டர் கொலை பண்ணிவிட்டு 3 கொலையை பண்ணிவிட்டு உள்ளே இருப்பார், அவருக்கு பெயில் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சரணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரீம் பெயில் எப்போ கொடுப்பாங்கன்னா, ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, வீட்டில் ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்குது, அல்லது குடும்பத்தில் ஒரு இது இடத்த விற்று பிள்ளையை படிக்க வைக்கணும், அப்படிங்கிற பேரில் இன்ட்ரீம் பெயில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்ட்ரீம் பெயிலும் மனிதாபிமானம் அடிப்படையில் நீதிபதிகள் அதை பரிசீலனை செய்து மனிதாபிமான அடிப்படையில் அவர் எலெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி 31ஆம் தேதி அவர் சரண்டர் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அந்த பெயிலை வந்து ஒரிஜினல் பெயில் அவர் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பேச முடியாது. அது வந்து ஒரு ரிலீஃப் ஃபார் கேன்வாஸ் தி பப்ளிக். நீதியரசர் அவருடைய டிஸ்கிரிப்டிவ் பவரை யூஸ் பண்ண, அதாவது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்துருக்காங்க, இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒன்றும் இல்லை, நாங்கள் பெயில் கேட்கல, ரெகுலர் பெயில் கேட்கல, நாங்கள் வந்து இன்ட்ரீம் பெயில் தான் கேட்குறோம், எங்கள் வந்து நாங்கள் எலெக்ஷனில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுறோம் 31 அஷூரன்ஸ் கொடுத்து தான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்காக அந்த பெயிலையும் சவுக்கு சங்கர் கேஸ் பெயிலும், சவுக்கு சங்கர் கேஸை பொறுத்தவரையும் அவர் வீட்டை சீல் வச்சுட்டாங்க, ஏதோ செக் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க, அவருடைய அலுவலகத்தை சீல் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் பெயிலில் வரக்கூடிய வீட்டை சீல் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. வீட்டை சீல் வைக்கணும்னா தே கேன் ஃபைல் அப்ளிகேஷன் பிஃபோர் தி அப்ராப்ரியேட் கோர்ட். அவர் வீட்டில் என்ன சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் வந்து பண்ணி அவர் வீட்டு நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். இப்போ இவர் கேஸை பொறுத்தவரை இவரும் அவங்க அம்மாவும் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் இல்லாத பட்சத்தில் அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னா சர்ச் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் வேணும், விட்னஸ் வேணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கித்தனுக்குன்னு இருக்கணும். இல்லாத பட்சம் சீல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் போலீஸ் கஸ்டடி எடுத்தாலோ அல்லது அவங்க அம்மா யாரும் வந்தாங்களோ அவங்க முன்னிலையில் பார்த்துட்டு பண்ணணும். பட் சீல் வைக்கிறதுக்கு இவங்க பவர் இப்போ எப்படி வச்சுட்டேன்னா, தே கேன் ஃபைல் அண்ட் அப்ராப்ரியேட் அப்ளிகேஷன் பிஃபோர் தி கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். அந்த மேஜிஸ்ட்ரேட் கூட அவங்க உத்தரவு போட்டால் தான் சீல் வைக்க முடியும். இந்த கேஸில் உத்தரவு போட்டிருக்காங்களா அது என்னன்னு தெரியல. உத்தரவு வாங்கினாங்களா இல்லைன்ற மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு எந்த மேஜிஸ்ட்ரேட்டை வாங்கினா, எந்த கேஸில் வாங்கினாங்க, எந்த எஃப்ஐஆரில் வாங்கினாங்க, எதுக்காக வாங்கினாங்க, அவர் இல்லைன்னு சொல்கிறது அந்த கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணாங்களா? ஏன்னா அவர் இஸ் அண்டர் போலீஸ் கஸ்டடி அண்ட் அஸ் வெல் அஸ் இஸ் ஜுடிஷியல் கஸ்டடி. ஆஃப்டர் போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி வந்துட்டார், ரிமாண்ட் பிரிசனர். அப்போ ரிமாண்ட் பிரிசனர் வீட்டை நான் வந்து மூட போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அம்மா வயசானவங்கள இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஒன்று உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த சாதிக்குன்னு இப்போது கஞ்சா கேஸில் மாட்டினார், ஹீராயின் கேஸில் இந்தியா லெவலில் பேசப்பட்ட வழக்கில் அவர் வீட்டை சீல் பண்ணாங்க. சீல் பண்ணோடனே என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் வந்து வந்தவுடனே அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னால் அம்மா அண்ணன் தம்பி யாருன்னு வீட்டை சீல் பண்ணிவிட்டு என்ஐபி போயிட்டாங்க. தென் தேர் ஆஃப்டர் அவங்க அம்மா வந்து அப்பியர் ஆனாங்க. அம்மா போய் ஆகணும்னா அம்மா இந்த மாதிரி நான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அப்பியர் ஆகிட்டு தென் இந்த கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டு அவர் ரீஓப்பன் பண்ணி வீட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அவர் வீட்டை. இப்போ அவர் வீடு ரீஓப்பன் பண்ணி இருக்குது. இந்த போலீஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம பேச முடியாது. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இப்போ போகிற பக்கம் பார்த்தா இவ்வளோ சட்டங்கள்லாம் வச்சு சவுக்கு கூப்பிட்டாலே பேராயிருவீங்க போல இருக்கு. ஏங்க வழக்கறிஞர்கள் கேஸுக்கு அப்பீர் ஆகுதான்னு இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம எந்த வழக்குனாலும் நம்ம ஆஜராக தான் செய்யணும். பட்டு என்னென்னா அவங்க நம்மளை ஆஃபர் பண்ணோம்ல, அவரே வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டெம்ட்டில் வந்து அவர் மதுரையில் வந்து அப்பியர் ஆனார், அவரே வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் என்ன சொன்னால், நீங்கள் நல்லா வாதிடுறீங்க, நீங்கள் வழக்கறிஞர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து இஸ் எஜுகேட்டட் மேன். இன்னொரு மேட்ரு, இந்த மும்பையில் ஒரு ஏதோ அந்த துப்பாக்கியெல்லாம் சுட்டு ஒரு ஆள் பிடிச்சி வச்சாங்க, அவங்க பேர் என்ன, கஷாப். அவருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க கோர்ட்டே கூட? அவர் பெரிய அவருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு வந்து அவர் வந்து நிறைய பேரை நம்ம கொண்டாரு, 100 பேருக்கு மேலே கொண்டதில் அவன் ஒருத்தன் தான் மாட்டினா, மற்றவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க.
மற்றவங்கெல்லாம் வந்து போலீஸை சுட்டு அவங்க என்கவுண்டர் பண்ணி அவங்களெல்லாம் சாவடிச்சு இவர் ஒருத்தர் தான் மாட்டினார். இவர்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணார். சப்சிக்வெண்ட்டாக அவர் வந்து நம்ம இந்தியாவை திட்டுறது எல்லாரையும் திட்டுறது அப்படின்னு இருந்தவங்க அவருக்கு வழக்கு போட்டு 302 போட்டு கவுண்ட்ஸ் மோர் தென் 100 கவுண்ட்ஸ் போட்டு அவருக்கு 302 கேஸு பாம்பேயில் நடந்தது. மும்பையில் நடக்கும்போது வழக்கறிஞர் வைக்கிறேன் நான் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் கோர்ட்டே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இந்தியாவிலே தலை சிறந்த ட்ரையல் லாயராக அவருக்கு வச்சாங்க. ட்ரையல் லாயரை வந்து இந்தியாவிலே தலை சிறந்த டாப் 10 லாயரில் செலக்ட் பண்ணி அவ்வளோ 100 பேரை கொண்ட ஆளுக்கே நம்ம நீதி வந்து நம்ம கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் ஒரு டாப் 10 லாயர்ஸை மற்ற எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி அவங்களே ட்ரையலில் தி பெஸ்ட் லாயர் அப்படிங்கிறவரை அவங்களுக்கு ஒரு 10 லாயர்ஸை கொடுத்து யார் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்து ஒரு லாயர் அப்பியர் ஆகி அவர் ட்ரையல் நடத்தினார். பட் அவங்களுக்குள்ளே எப்படி இன்டர்லிங்க்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க கேட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் அந்த டாப் 10 லாயர்ஸில் இருந்த ஒரு லாயர் வந்து ட்ரையல் தி பெஸ்ட் லாயர் இன் மும்பை ஆஸ் வெல் த்ரூ அவுட் இந்தியா. அவர் தான் கேஸை கண்டெஸ்ட் பண்ணுறார். ஸோ அதனால் இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு சராசரி அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் ரிமாண்டு கொண்டு போகும்போது நீதியரசர் 2 விஷயம் கேட்பாங்க. அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து 2 விஷயம் கேட்பாங்க. இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நார்மலாக இது பொய் வழக்குங்க, நாங்கள் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லுவாங்க அந்த அக்யூஸ்ட். 2வது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு. அப்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு நான் என்னோடய அரெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஆவணங்கள் கொடுக்கணும். மெமோ ஆஃப் அரெஸ்ட்டை அதை வந்து அரெஸ்ட் இன்டிமேஷனை வந்து அந்த கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணால் ஜட்ஜு பார்ப்பார். ஸோ அவர் ஆஃப் தி கேஸு எஃப்ஐஆர் பற்றி அவருக்கு தெரியுது, என்ன வழக்கு போட்டிருக்குன்னு தெரியுது, அதை மறுக்கிறாரு. அவருடைய அரெஸ்ட்டை வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்டிமேஷன் பண்ணிடுறாங்க. 3வது ஒரு கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த வழக்குக்கு வழக்கறிஞருக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு போதிய வசதி இருக்காரு. நம்ம போதிய வசதி இல்லைன்னா அப்போயே அதை ரெக்கார்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டு அதை லீகல் எய்டுக்கு அனுப்பணும். அனுப்பி அவருக்கு ஒரு சிறந்த வழக்கறிஞரை வைப்பாங்க. இப்போ லீகல் எய்டு இருக்குது, மெட்ராஸில் இருக்குது தமிழ்நாடு லீகல் எய்டுன்னு ஒவ்வொரு கோர்ட்லேயும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லீகல் எய்டு தலைவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த வழக்கறிஞர்கள் லீகல் எய்டில் அப்பியர் ஆகும். அவங்க அதை வந்து அவங்களே வாலண்டரியாக வருஷத்துக்கு ஒரு 4 கேஸ் 5 கேஸ் அப்பியர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NTV வானமாமலைன்னு ஒரு பெரிய வழக்கறிஞர் இருந்தார், தலை சிறந்த வழக்கறிஞர். அவர் வருஷத்துக்கு 5 கேஸ் இலவசமாக ஆஜராவார். அவருடைய கொள்கை அது கிரிமினல் கேஸாக இருந்ததுன்னா 5 கேஸுகள் அவர் வந்து ஃப்ரீயாக வந்து ஆஜராவார். மற்ற கேஸ்லாம் அவர் ஃபீஸ் வாங்க, லீகல் ஃபீஸ் வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர் இருக்காங்க. இவருக்கு வந்து கேட்டிருக்கணும், கண்டிப்பாக கேட்டிருக்கணும். இப்போ ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிமாண்ட் பண்ணும்போது அது வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, எல்லாமே ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வாரண்ட்டு தான் வாங்கணும். ஆனால் இவர் ஒவ்வொரு கோர்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறது அது சட்டத்திற்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து இப்போ இஸ் அரெஸ்டட் இன் ஒன் கேஸ், சப்சிக்வெண்ட்லி தேர் இஸ் அ கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட். அதாவது இவர் அரெஸ்ட் பண்ண பிறகு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் இவர் அரெஸ்ட் காட்டுறது எப்படி காட்டணும்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து வாரண்ட் வாங்கி கூட கொடுக்கணும். ஆனால் இவர் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வாய்தா வரல, இழுக்கடிக்கிறாங்க கொண்டு போகிறது. அது வந்து என்னென்ன பட்ட வெளிச்சமாக தெரியுது. அதாவது இது வந்து என்ன முடிவுங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணும். பதிவோட நோக்கம் சவுக்கு சங்கர், புனித அந்தோணியார், நபிகள் நாயகனார், அடுத்து கௌதம புத்தர், மகாத்மா காந்தி என்று வாதிட வரவில்லை. ஆனால் தற்காலிகமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, நாம் ஒரு ஊடகவியலாளர் என்பதை விட ஒரு பொதுஜன பார்வையாளர், உங்கள் பார்வைக்கே வச்சிட்டோம். பார்ப்போம்.